இலங்கையின் அரசியல் யாப்பின்படி இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்குரிய ஒரு ஆண்டாக இருக்கின்றது. ஆனால் அடுத்து நடக்கப் போவது ஜனாதிபதி தேர்தலா அல்லது பொதுத் தேர்தலா என்ற குழப்பம் இன்னமும் நீடிக்கின்றது. இன்றைய அரசியல் நிலவரம் ஒரு கண்ணோட்டம். இன்றைய பொதுவான அரசியல் களம் பெரும்பாலும் ஜனாதிபதி தேர்தலை நோக்கியே நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தல் என்ற ஓட்டப்பந்தயத்தில் களத்தில் ஏற்கனவே 3 பேர் மிக உறுதியான நிலையில் உள்ளனர். தேசிய மக்கள் சக்தி சார்பாக அனுரகுமார திசாநாயக்க, ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக சஜித் பிரேமதாச, மௌபிம ஜனதா கட்சி அல்லது தாயக மக்கள் கட்சி சார்பாக திலித் ஜெயவீர் ஆகியோரே அந்த மூவரும் ஆவர். தற்போதைய ஜனாதிபதியும் ஒரு பிரதான வேட்பாளராக களம் இறங்குவார் என்பதும் அவர் கட்டாயம் போட்டியிட வேண்டும் என்பதுமே பெரும்பாலானவர்களின் விருப்பமாகவும் உள்ளது. ஆனால் இந்த நாட்டின் மிகவும் பாரம்பரியமான ஒரு கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராகவும் நாட்டின் இன்றைய தலைவராகவும் இருந்தும் கூட அவரால் எந்த கட்சியில் போட்டியிடுவது என்ற முடிவுக்கு வர முடியாத ஒரு பரிதாப நிலையிலேயே அவர் இருக்கின்றார். அவர் தான் தலைமை தாங்கும் ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்பாளராக களமிறங்குவாரா அல்லது அவரை இப்போது கட்டிக்காத்து ஆதரிக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அல்லது மொட்டு கட்சியின் ஆதரவை பெற்று அந்த கட்சியின் சார்பாகவா அல்லது அந்த கட்சியோடு தனது கட்சியையும் இணைத்து ஒரு பொதுவான கூட்டணியை உருவாக்கி அந்த புதிய கூட்டணியின் கீழ் போட்டியிடுவாரா என்ற குழப்பம் தொடர்ந்து நீடிக்கின்றது. இலங்கையின் அரசியல் வரலாற்றில் முதல் தடவையாக ரணில் விக்ரமசிங்கவுக்கு இவ்வாறான ஒரு தர்மசங்கடமான நிலைமை ஏற்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஆதரவோடு பாராளுமன்றம் ஊடாக ஜனாதிபதியாக தெரிவான அவர் அந்த கட்சியின் ஒரு பிரிவினரோடு ஏற்பட்ட கருத்து மோதல்கள் காரணமாக அடுத்த தேர்தலை எப்படி சந்திப்பது, எந்த களத்திலிருந்து சந்திப்பது என்ற இரண்டும் கெட்டான் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். ஒருவேளை ரணில் விக்ரமசிங்க போட்டிக்களத்தில் இறங்க ஒரு புதிய கூட்டணியும் அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்க பெயரளவில் ஒரு புதிய கட்சியும் தேவைப்பட்டால் அதற்கும் முக்கியமான முன்னேற்பாட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. அதுதான் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த ஒரு பச்சோந்தி புள்ளிக்கு தற்போது வழங்கப்பட்டிருக்கும் மாகாண ஆளுநர் பதவி. இவரிடம் உள்ள பிரதான ஆயுதமே இவர் பதிவு செய்து வைத்துள்ள கட்சிதான். தேவை ஏற்பட்டால் ரணில் விக்ரமசிங்க போன்ற ஒருவருக்கு கட்சியை தாரை வார்த்து கொடுக்க வசதியாக அந்த கட்சியின் பெயரையும் மாற்ற இந்த அரசியல் கோமாளி தயாராக இருப்பதாகவும் நாம் அறிய முடிகின்றது. இன்றைய நிலையில் அனுரகுமார திசாநாயக்கவும் சஜித் பிரேமதாசவும் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரம் என்ற ஆடுகளத்துக்குள் புகுந்து விளாசி தள்ளி கொண்டிருக்கின்றனர். திலித் ஜெயவீர ஒரு நொண்டிக் குதிரை போல் இந்த களத்தில் தன்னால் இயன்றளவு ஓடிக்கொண்டிருக்கிறார். ஏதாவது ஒரு பெரிய கட்சியின் ஆதரவு கிடைக்காதா என்ற ஒரு நப்பாசையில் அவர் நகர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த பின்னணியில் இன்னும் சில குதிரைகள் ஓட்டப்பந்தயத்தில் பிரவேசிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறான ஒருவர் பற்றிய தகவல் இன்றைய ஆங்கில ஊடகம் ஒன்றில் பிரதான இடம் பிடித்துள்ளது. அவர்தான் முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா. சரத் பொன்சேகா ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளராக இருக்கின்றார். இவர் ஏற்கனவே மஹிந்த ராஜபக்ஷவை எதிர்த்து ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்து அதன் பிறகு தனது வாழ்நாளில் மறக்க முடியாத கசப்பான அனுபவங்களுக்கும் முகம் கொடுத்தார். இந்த நாட்டின் ஆட்சி கதிரையில் அமர வேண்டும் என்ற வேட்கை எல்லா அரசியல்வாதிகளுக்கும் போல் சரத் பொன்சேகாவுக்கும் இன்னும் தனியவில்லை என்பதை தான் அவருடைய இன்றைய அறிவிப்பு சுட்டிக்காட்டுகின்றது. அடுத்த மாதம் அளவில் அவர் இது பற்றிய தனது முடிவை உத்தியோகபூர்வமாக அறிவிக்க உள்ளார். அந்த முடிவு வெளியாகும் தினம் அவருக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் விவாகரத்து நடக்கும் தினமாக இருக்கும். அல்லது ஒருவேளை அதற்கு முன்னரே இந்த உத்தியோகபூர்வ விவாகரத்து வெளியானாலும் ஆச்சரியப்பட தேவையில்லை. காரணம் சரத் பொன்சேகாவுக்கும் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையில் முருகல் நிலை உச்சத்தில் இருக்கின்றது. சரத் பொன்சேகா ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து வெளியேறி பெரும்பாலும் ஒரு சுயேட்சை வேட்பாளராக களத்துக்குள் பிரவேசிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு அவர் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கும் பட்சத்தில் அவருக்கு தேவையான ஆதரவை வழங்க இப்போது சஜித் பிரேமதாசவுக்கு பின்னால் இருக்கின்ற சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் தயாராகவும் இருக்கின்றனர் என்ற தகவல் கசிந்துள்ளன. இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் சரத் பொன்சேகாவோடு ரகசிய பேச்சுவார்த்தைகளிலும் ஈடுபட்டுள்ளனராம். சரத் பொன்சேகா தனது யுத்த அனுபவங்கள் பற்றி ஒரு நூலை எழுதியுள்ளார். அந்த நூலை அவர் வெளியிடும் தினம் அவருடைய அடுத்த கட்ட திட்டங்களை வெளியிடும் தினமாகவும் அமைய உள்ளதாக இன்றைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அல்லது மொட்டு கட்சி எதிர்வரும் 26ஆம் தேதி தன்னுடைய பிரச்சாரங்களை முடுக்கிவிட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் இந்த ஆரம்ப கட்ட பிரச்சாரங்கள் ஜனாதிபதி தேர்தலையோ அல்லது பொது
பொது தேர்தலையோ குறிப்பாக இலக்கு வைக்காமல் மக்கள் மத்தியில் தற்போது மிக மோசமாக வீழ்ச்சி அடைந்திருக்கும் அந்த கட்சியின் செல்வாக்கை சரி செய்வதற்கான ஒரு ஆரம்பகட்ட பிரச்சாரமாகவே அமைய உள்ளது. இதுவரை வெளியாகியுள்ள சில தகவல்களின்படி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி அடிமட்டத்தில் ஆரம்ப கட்டமாக சுமார் 36,000 சிறிய கூட்டங்களை அல்லது பாக்கெட் மீட்டிங்களை நடத்த உள்ளது. கிராம மட்டங்களில் ஒவ்வொரு தேர்தல் தொகுதியிலும் மேலும் பல ஆயிரம் கூட்டங்களை நடத்தவிருப்பதாகவும் அறிய முடிகின்றது. இதிலிருந்து அந்த கட்சி எந்த அளவிற்கு மக்கள் மத்தியில் சரிவை சந்தித்திருக்கின்றது என்பதை எண்ணி பார்க்க முடிகின்றது. மக்கள் மத்தியில் மிகவும் செல்வாக்கோடு தலை நிமிர்ந்து நின்ற இந்த கட்சி இப்பொழுது ஒரு சாதாரண அரசியல் இயக்கத்தை வளர்ப்பதற்கு கிராம மட்டங்களில் நடத்தப்படும் ஆயிரக்கணக்கான அறிமுக கூட்டங்களை நடத்த வேண்டிய பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. அரசியல் அரங்கில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். யாரும் யாருக்கும் நண்பராகலாம். அதேபோல் யார் வேண்டுமானாலும் யாருக்கும் எதிரியாகலாம். நாமும் தொடர்ந்து அவற்றை அவதானித்துக் கொண்டே இருப்போம். இன்றும் பிரதி நௌஷாத் மொய்தீன்.